ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜேஹெச். இப்போ எல்லாருமே பெரிய ஏஐ கிளாடி ரேஞ்சுக்கு சுத்திட்டு இருக்கீங்க போல. என் லேப்டாப் சாவியை அப்படியே கிளாட் கிட்ட கொடுத்துட்டேன், அதுவே எல்லாத்தையும் பிரிக்குது, பிளான் பண்ணுதுன்னு பயங்கரமா கெத்து காட்டுறீங்க. ஆனா உண்மையிலேயே அங்க செக்யூரிட்டி இருக்கா, இல்ல எல்லா டேட்டாவையும் நீங்களே கொண்டு போய் கிளவுட் பெட்டிக்குள்ள அடகு வச்சிட்டீங்களா? வேலை போயிடுன்னு உங்களை பயன்படுத்தினாங்களே, அவங்க எல்லாத்துக்குமே சரியான பதிலடி. உங்க டேட்டாவை நீங்க எப்படி தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்ற கசப்பான உண்மையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதை கேட்கும்போது சிலருக்கு கோவம் வரும், ஆனா பல பேருக்கு புத்தி வரும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இங்க ஒரு லாஜிக் பாருங்க. நம்ம கம்பெனில ஒரு எம்ப்ளாயி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொண்டு வந்தா அவரை உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறோம். அதுல செக்யூரிட்டி இருக்கா, லாக் இருக்கா, இல்ல எவ்வளவு செலவு பண்ணிக்கன்னு தெரியுமான்னு திட்டி தீர்த்துறோம். ஆனா இவ்வளவு அறிவாளியா பேசுற நம்ம ஒரு ஏஐ டூல் வந்த உடனே நம்ம மொத்த டேட்டாவையும் கொட்டி கொடுத்துடுறோம். அது என்னமோ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறோம். இதுல என்ன நியாயம் இருக்கு? உங்களுக்கு எப்படி ஒரு மனுஷனை விட அந்த டூல் மேல இவ்வளவு நம்பிக்கை வருது? ஒரு டூல் சரியில்லைன்னா உடனே அடுத்த பெஸ்ட் டூல் என்னன்னு தேடுறீங்க. ஆனா ஒரு மனுஷன் வேலை செய்யலைன்னா அவனுக்கு பதிலா இன்னொரு திறமைசாலியை தேடணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? அப்படி ஒரு மனுஷனை விட்டுட்டு ஒரு ஏஐ டூல தேடி போறீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு சரியான திறமைசாலிய அடையாளம் காண தெரியலன்றது அர்த்தம். அந்த நம்பிக்கையை ஒரு மனுஷன் மேல வைங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சைபர் செக்யூரிட்டிக்காக கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு அதோட சாவியை தூக்கி ஒரு பிளாக் பாக்ஸ் ஏஐ கிட்ட ஒப்படைக்கிறோமே, இதுல என்ன லாஜிக் இருக்கு? ஓகே, நமக்கும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் ஒரு லீகல் அக்ரிமெண்ட் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா ஒரு ஹேக்கரோ இல்ல அதே சர்வீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தரால நம்ம டேட்டாவை எடுக்க முடியாதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? உண்மையை சொல்லணும்னா முழுமையா ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகிற ஒரு டூல் வர வரைக்கும் இந்த கோ ஒர்க் அப்படின்ற எல்லாமே நம்ம டேட்டாவை திருட வைக்கப்பட்ட இன்னொரு பேர் தான். நமக்கு இப்போ தேவை ஒரு புது புது டூல்ஸ் இல்ல, சரியான நிர்வாகம். ஒரு புத்திசாலியான மனுஷனுக்கு பதிலாக ஆட்டோமேஷனை நம்புறதை நிறுத்துங்க. அதிகப்படியான ஆட்டோமேஷன் நம்மளோட அடிப்படை அறிவியை மொத்தமா அழிச்சிடும். அப்படி ஒரு மனுஷனுக்கு பதிலாக நீங்க ஏஐ டூலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சரியான ஒரு திறமைசாலியை அடையாளம் காண தெரியலங்கிறது தான் உண்மையான அர்த்தம். இன்னைக்கு நம்ம டூல்ஸை மட்டும்தான் ஆடிட் பண்றோம், ஆனா அதை இயக்குற மனுஷனுக்கு உண்மையிலேயே விவரம் இருக்கா இல்லையன்றதை யாருமே பாக்குறது இல்ல. இதை நான் சொல்றப்ப உங்க எல்லாத்துக்கும் பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்க டேட்டாவையும் அறிவையும் காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. ப்ரொடக்டிவிட்டி 10க்கு 10ன்னு ஸ்கோர் வாங்கலாம், ஆனா உங்க செக்யூரிட்டிக்கும் நாலேஜுக்கும் வெறும் முட்டை தான். அறிவு இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும், வெறும் டூல்ஸை வச்சு இல்ல. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்க ஜெயிச். ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே சேஃப், பாய்.